ஆனால் கூகுள் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது மட்டும் இல்லாமல் மிக சரியான சர்ச் ரிசல்ட்ஸை தந்தது கூகுளுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சுது. இந்த வெப் சர்ச்சுக்கு யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் கோட் ஃபார்முலாவை எவ்வளவோ பேர் கேட்டும் கூகுள் வெளியிட மறுத்துட்டாங்க. கூகுளோட சொத்து மதிப்பு சுமார் $40,000 கோடி. இந்த சொத்து மதிப்பு ஃபேஸ்புக்கை விட 2 மடங்கு அதிகம். கூகுள் 2010 வருஷத்துலேருந்து ஒரு மாதத்துக்கு 2 கம்பெனிகளை வாங்கிட்டு வருது. அப்படி கூகுள் வாங்கின கம்பெனிகளில் முக்கியமான கம்பெனிகள் பற்றி இப்போ பார்க்கலாம். இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது 2005 கூகுளால் வாங்கப்பட்ட ஆண்ட்ராய்டை பற்றி. கூகுள் ஆண்ட்ராய்டு தொழில்நுட்பத்தை சுமார் $50 மில்லியன் செலவு பண்ணி வாங்கியிருக்காங்க. கூகுள் ஆண்ட்ராய்டை வாங்க முக்கியமான காரணம் ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னால உருவாக்கப்பட்டது தான். அப்படி கூகுளால் வாங்கப்பட்ட ஆண்ட்ராய்டில் தான் இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனில் 80% ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இயங்குறதா சமீபத்திய ஆய்வு தெரிவிச்சிருக்கு. அடுத்ததாக கூகுள் நிறுவனத்தால் 2006 வாங்கப்பட்ட யூடியூப்பை பற்றி பார்க்கலாம். கூகுள் யூடியூபை சுமார் $165 கோடி செலவு பண்ணி வாங்கியிருக்காங்க. யூடியூபை கூகுள் வாங்கிறதுக்கு முக்கியமான காரணம் இதோட தனித்துவமான செயல்பாடுன்னு தான் சொல்லணும். ஏன்னா யூடியூப் தான் முதல்ல யார் வேணால் இன்டர்நெட்டில் வீடியோவை பதிவேற்றுறாங்கிறத கொண்டு வந்தாங்க. இதுதான் கூகுள் யூடியூபை வாங்க ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சுது. அடுத்ததாக கூகுள் மோட்டரோலா மொபைல் கம்பெனியை 2011 சுமார் $1250 கோடி செலவு பண்ணி வாங்கினாங்க. இதன் மூலமா செல்போன் தயாரிப்பில் ஈடுபடுற ஒரு திட்டத்தை வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த திட்டத்தை கைவிட்ட கூகுள் 2012 வருஷமே வாங்கினதை விட சுமார் 1000 கோடி கம்மியாக $290 கோடி மோட்டரோலா கம்பெனியை விற்றுட்டாங்க. அடுத்ததாக கூகுள் ரோபோட்டிக் தொழில்நுட்பத்தில் உச்சத்தில் இருந்த பாஸ்டன் டைனமிக்ஸை 2013 வாங்கினாங்க. ஆனால் தேடப்படாத ஒன்றா இருக்குது. கூகுள் நிறுவனத்திற்கு அதில் விஷுவலைஸ் பண்ணுற ஆட் மூலியமாக மட்டும் ஒவ்வொரு நிமிஷமும் $25,000 $30,000 வரைக்கும் வருமானம். ஏராளமான சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக கூகுளில் வேலை செய்கிற யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவரோட மனைவியோ இல்லை அவரோட அப்பா அம்மாவோ அவர் வாங்கிட்டு இருந்த சம்பளத்தில் 50% வருடம் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் கூகுளில் வேலை செஞ்சுட்டு இருந்தப்ப யாராவது இறந்து போனாங்கன்னா அவங்களோட குழந்தைகளுக்கு 19 வயசு ஆகிற வரைக்கும் மாதம் $1000 கொடுக்கப்படுது. கூகுளோட கலிஃபோர்னியா ஹெட் குவார்ட்டர்ஸ் சுற்றி இருக்கிற பகுதியில் வளர்கிற புற்களை வெட்டுறதுக்காக மெஷின்ஸை பயன்படுத்தாமல் 300 ஆடுகளை பயன்படுத்தி அந்த புற்களை மேய விடுறாங்க. இது ஒரு ஆச்சரியமான தகவல் தான். கூகுளை பற்றி இன்னும் எவ்வளவோ ஆச்சரியமான தகவல்கள் இருந்தாலும் எனக்கு முக்கியமாக தோன்றின தகவல்களை தான் இந்த 5 மினிட் வீடியோவில் நான் பதிவு செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.